வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து உயர்நீதிமன்றம் கிளை அவங்க உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. கோர்ட்டு சொன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்க. அதை சொல்லவே பயமாக இருக்குது. பண்ணா கோர்ட்டு அவமதிக்கிறீங்கங்கிறாங்க. நியாயத்தை பேசுகிறதுக்கு யாருக்கு பயப்படணும்? நியாயம்னா நியாயம், அநியாயம்னா அநியாயம். கோர்ட்டு சொன்னதுனால நியாயம்னு ஆயிட முடியுமா? எத்தனையோ விஷயங்கள்ல நல்ல விஷயம் சொல்கிறாங்க கோர்ட்டு. சில விஷயங்கள்ல மோசமான விஷயமும் சொல்கிறாங்கல்ல. இப்போ கரூரில் பாவம் 41 பேர் செத்துட்டாங்க. அதில் கணக்கெடுக்கிறாங்க. இந்த 41 பேரில் யார் யார் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா, சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான்ல ஒருத்தன், அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஒரு 34 பேருக்கு வேணுமோ வந்து அரசாங்கத்தில் வேலை கொடுக்குறாங்க. அரசாங்கமே கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுறான், நம்ம பாஜகக்காரனும் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து கேஸை போட்டாங்க. அவங்க கேஸை போட்டதை நாட்டு பற்றில் போடல, நாட்டில் நல்லது நடக்கணும்னு போடல. விஜய்க்கு ரொம்ப பேர் கூடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள் பாஜகவும் நாதாக்காவும் 2 பேரும் நாதாக்கான நாம் தமிழர் கட்சின்னு வைங்க, 2 பேரும் சேர்ந்து கேஸை போட்டாங்க. போட்ட உடனே கேஸ் வந்தது. கேஸ் வந்தோடனே ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு பார்த்துட்டு, எப்படியா வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டார். அது அரசாங்கம் சொன்னாங்க, அது சாதாரண வேலை தான். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தினேன், அங்கேயே ஆளுங்க வேலை பார்க்குறாங்க. ஏன் ஆஃபீஸியா, நான் தான் ஏன் முடிவெடுப்பேன், நீங்கள் வந்துக்கிட்டு எப்படி தலையிடுவீங்க? அதே மாதிரி அது ஒரு அரசாங்க ஆஃபீஸு, அது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 9 லட்சம் எம்ப்ளாயீஸ் அரசாங்க அதிகாரிகளை வச்சு சம்பளம் கொடுக்குறான் அரசாங்கம். அவன் நினைக்கிறான் ஒரு கூட்டத்தில் இது நடந்து போச்சு, 40 பேர் செத்து போயிட்டாங்க. செத்தவங்களில் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தவங்க, முக்கியமானவங்க அந்த குடும்பத்தில் அவங்க வந்து செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பமே சாப்பாடுக்கு கஷ்டப்படும். நீ என்ன தான் பணத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் நாள் தான் வரும்னு சொல்லி அவன் முடிவு எடுக்கிறான் அரசாங்கம். நீங்கள் கோர்ட்டு என்ன தலையிடுறது இல்லை. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான்னா சுப்ரீம் கோர்ட்டு, பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கம் எடுக்கும் நிர்வாக முடிவுகளில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ஏற்கனவே. பல தடவை நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க கோர்ட்டு. நீங்கள் அப்போ அரசாங்கம் சொல்லியிருக்காயோ அதுதான் சாதாரண வேலை, பியூன் வேலை. இந்த இவங்க சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கிளார்க்கு, அந்த மாதிரி வேலை அது. சாதாரண பணிகளை தான் கொடுத்தோங்கிறாங்க. சாதாரண பணியை நீ ஏன் கொடுத்த அப்படிங்கிறாங்க கோர்ட்டில். என்னத்தை பண்ணுறது? அதனால் நீ அந்த திறனை வந்து அவங்களுக்கு வளர்க்கும் திறனை நீ வந்து கொடுக்கணுங்கிறாங்க. வளர்க்கும் திறனை இங்கே கொடுத்தா மாதம் மாதம் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மாதம் மாதம் சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எவ்வளவோ சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ கவர்மெண்ட்டில் கம்பேஷனேட் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா இதுலேயுமே கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் ஒருத்தர் அரசு ஊழியராக இருப்பார், அவர் செத்து போயிடுவார், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அவருக்கு பதிலாக. எல்லா அரசாங்கத்தில் உள்ளது. அவர் குடும்பத்தை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைம்பாங்க. இதுக்கு போன ஆட்சியில் வந்து அஜித்குமார் செத்து போனார். செத்து போனார்னா இவங்க தான் ஜாக அடித்தாங்க. இந்த குரூப்பு சேர்ந்து உதச்சி கொண்டாங்க பாவம். ஆனால் அஜித்குமாரில் 10,000 சம்பளத்தில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்தார். அவர் அப்போ குடும்பத்தில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவர் செத்துட்டார். அப்போ இப்போ வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய தம்பிக்கு வேலை கொடுத்தாங்க. அப்போ கான்செப்ட் என்ன? ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, திடீர்னு செத்து போயிடுறாரு, அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, அந்த குடும்பமே காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் எப்போவுமே அரசாங்க வேலைன்னு கொடுப்பாங்க. என்ன அரசாங்க வேலையில் வேலை வந்துட போகுது? அந்த அடிப்படை வேலை இதெல்லாம் 20,000 30,000 சம்பளத்தில் தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படி ஒரு இது வந்திருக்கு. அதை நீ கொடுத்தது தப்புன்னு அதை ரத்து பண்ணியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம். ரத்து பண்ணது நான் சட்டத்தில் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து வந்து அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, நீங்கள் இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். யாருக்கு? அந்த 31 பேருக்கு கொடுத்தாங்களே வேலைக்கு, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்.
அவங்க 31 பேர் 30 வக்கீல பிடிச்சிட்டு வந்து எனக்கு வேலைக்கு அரசாங்கம் குடுத்துருக்காங்க. எங்க வீட்ல என்னன்னா செத்து போனவரு. அவர் தான் வேலை செஞ்சு குடும்பத்த காப்பாத்துனாரு. திடீர்னு செத்து போயிட்டாரு. அதனால எங்களுக்கு வேலை அவசியம். அப்படின்னு அவன் அதுக்கு இது பண்ணுவான். அவன் வக்கீல் வச்சு பேசுவான்ல. அப்ப அவனுக்கு நோட்டீஸ குடுக்கலையே. யாருக்கு வேலை குடுத்தாங்களோ, அப்ப சட்டப்படி தப்பு அது. இத உச்சநீதிமன்றத்தில போனா 2 இதுல அடிப்பான் உச்சநீதிமன்றம். 31 பேருக்கு அந்த வேலை குடுத்தாங்க. 31 பேருக்கோ, 32 பேருக்கோ, 34 பேருக்கோ. அந்த வேலை குடுத்தவங்களுக்கும் நோட்டீஸ் குடுத்தியான்னு கேட்பான். இல்லன்னா ஆர்டர் காலி. எப்படியா தீர்ப்பு குடுத்தேன்னு கேட்பான். 2வது என்ன கேட்பாங்க? பாலிசி ஆஃப் த கவர்ன்மென்ட் இது. அரசாங்கம் எடுக்கும் நிர்வாக முடிவு. அதாவது அரசாங்கம் எடுக்கும் நிர்வாக முடிவு. அதுல நீ ஏன்யா தலையிட்டன்னு கேட்டான்னா என்ன பண்ணுவாங்க? அதனால இந்த தீர்ப்ப உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதனால தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அதை எதிர்த்து அப்பீல் பண்ண போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் காலி இந்த தீர்ப்பு. வேலை யார் யாருக்கு கிடைச்சதோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல. நிர்வாக முடிவில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல போகிறான். அதனால தான் கோர்ட்டுகளுக்கு என்ன சொல்கிறேன், எத்தனையோ நல்ல தீர்ப்புகளை கொடுக்குறீங்க. மனிதாபிமானம்யா, வயிற்றுக்கு சோழியா, செத்தவன் பாவம். அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு தனி பெரிய ஆஃபீஸர் வேலையாக கொடுத்துறான். சாதாரண வேலை. அது பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றிங்கிறான். அவன் வேலை போச்சு. உங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்ன வெற்றி? இளைஞர்கள்லாம் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் சார்பாக பேசுனேன்னா அவனே 30 பேர் வேலை பார்க்குறான். போனவன் அரசாங்கத்தில் 30 லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த 30 பேருக்கு வேலை கொடுத்தா 8 லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கா பாதிப்பு வருது. நாத்தாக்காரன், நாம் தமிழர் கட்சிக்காரங்க, பாஜகவை சேர்ந்து சொல்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை செத்துருக்காங்க. மனிதாபிமானத்தோடு பார்க்கலாம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதில் போய் பெருசாக சட்டம் பேசுவது சரியாகப்படல. இது மனிதாபிமானத்தை தான் பார்க்கணும். சட்ட புஸ்தகங்களில் மனிதாபிமானம் பல இடங்களில் தொலைந்து போயிருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். உண்மையை பேசவே முடியலை. ஏமலே வழக்கு போட்டுருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், ஏப்பா மதுரை திருச்சி கரூரில் நடந்தது, அது மதுரையில் தான் விசாரிக்கணும். மதுரை ஹைகோர்ட்டு ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சென்னை ஹைகோர்ட்டை விசாரித்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொன்னான். நான் உடனே சொன்ன உடனே என்னை கைது பண்ணி விடப்பட்டாங்க. நீதிபதியின் தீர்ப்பையே விமர்சிக்கிறாருங்கிறார். நீதிபதி தீர்ப்பு மனசாட்சிக்கு எதிராக இருந்ததுன்னா, மனிதாபிமானத்துக்கு எதிராக இருந்தா அது தப்புன்னு சொல்லல. என்னையா தப்பு இது அப்படிங்கிறது தான். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு பல இதில் சொல்லியிருக்காங்க. நீதிபதியோ தீர்ப்பையோ விமர்சிப்பது தவறாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதில் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மனிதாபிமானத்தை பாருங்கள், மனசாட்சியை பாருங்கள், இறந்து போன குடும்பத்தை பற்றி நினைங்க. சட்ட புஸ்தகங்களில் இதை தேடாதீங்க. மனிதாபிமானத்தை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு பண்ண விரும்புகிறோம். அடுத்த செய்தி, 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க விஜய் அரசாங்கம் அப்படின்னு ஒரு செய்தி வரலாம். செய்தியை வர்றவர் யாரு? திமுக ஐடி விங். எவன் கடன் வாங்கி குட்டிச்சோறு ஆக்குறானோ நாட்டை, 5 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. பாருங்க, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த வரை, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எம்ஜிஆர் இருந்தார், அண்ணாதுரை இருந்தார், இவங்க இருந்தது வரை 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த 5 லட்சமும் பார்த்தீங்கன்னா அதில் 3-4 லட்சம் இந்த கொரோனா நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டார். இவங்க வந்து 5 வருஷத்தில் மறுபடியும் 5 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டான். 5 லட்சம் கோடி, மொத்தம் 10 லட்சம் கோடி கடன். ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் 20,000 கோடி கடன் வாங்கிட்டாராம் விஜய். அதை என்ன பண்ணுறான் யோகிய திமுககாரன், எல்லா திமுக ஐடி விங்கில் இருந்து ஒவ்வொரு இடமா வந்து பரப்புகிறான். நாட்டில் சுதந்திரம் ஆனதில் 1947 இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றவரை வெறும் 5 லட்சம் கோடி கடன். இதில் 5 லட்சம் கோடியும் எடப்பாடி கொரோனா வந்ததுன்னு அந்த பீரியடில் ஒரு 3-4 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 லட்சம் கோடி தான் கடன். அதை 10 லட்சம் கோடி கடனை ஆக்கிட்டு ஊரை பூரா கொள்ளை அடிச்சுட்டு ஓடி போயிட்டு
திமுககாரன் இன்னைக்கு ஐடி விங்க வச்சு பரப்பலாம். 20,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள். 20,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள்ங்கிறான். திமுக இவங்க விஜய. அது ஏன் 20,000 கோடி கடன் வாங்குனாங்கன்னு கணக்கு பார்த்தா, அவங்க சொல்றாங்க, இவன் வாங்கி வச்ச கடனுக்கு வட்டியே 16,000 கோடி வருது 3 மாசத்துக்கு. இவன் வாங்கி வச்ச கடன் 10,00,000 கோடி. அதுக்கு வட்டி கட்ட அவங்க கடன் வாங்குறாங்க. அதுதான் வாங்குறாங்க. அதுக்கு இவன் யோகி என்ன செய்றான், உத்தம சிகாமணிய அவன் ஐடி விங்க வச்சுக்கிட்டு, பாருங்கள் 20,000 கோடி கடன் வாங்கி விட்டார்கள். அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், இவங்க பூரா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், மந்திரி பூரா. அத முதல்ல பறிச்சு, அந்த பணத்தில வட்டிய கட்டுங்கன்னு. மோடி சொன்னாரு. இந்த ஸ்விஸ் பேங்க்ல இப்போ இங்க போட்டிருக்கான் பணம், கருப்பு பணம் எல்லா பேரும். அந்த கருப்பு பணத்தெல்லாம் வசூல் பண்ணோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் 15,00,000 கிடைக்கும்னாரு. எல்லாம் ஆவலா எதிர்பார்த்தான். பணக்காரன் பூரா அடிச்சுட்டு போயிட்டான். அந்த அந்த பணத்த. எடுத்துட்டு போயிட்டான். உடனே ஸ்விஸ் பேங்க் கிட்ட கேட்டாங்க. யார் யாரு இப்போ எவ்வளோ பணம் போட்டான்னு. ஸ்விஸ் பேங்க்கு குடுத்துட்டான். ஆனா, இன்னைக்கு வரை வெளியிலே சொல்ல மாட்டேங்கிறான். எவன் எவ்வளோ பணம் வச்சானோ அங்கேயே இருக்கு ஸ்விஸ்ல. ஸ்விஸ் பேங்க் வந்துருச்சு. இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதில் கருணாநிதி அவ்வளோ கோடி வச்சிருந்தாரு, ஸ்டாலின் அவ்வளோ கோடி வச்சிருந்தாருன்னுலாம் வந்திருந்தது. சொல்லலை. இப்போ கோடிக்கணக்கில் இவங்க பணத்தை நம்ம இது பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்னீங்க கோடிக்கணக்கான பணம் இவங்க பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி திருப்பி எடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது சார். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆஃப் அசட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கூப்பிட்டு அதிகாரிகள்கிட்ட மந்திரியாக இருந்த ஒவ்வொருத்தனும், அது திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்த ஒவ்வொருத்தனும் தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லேயும் எவ்வளோ இவங்க பூரா கொள்ளையடிச்ச பணத்தை சொத்தாக வாங்கியிருக்கான், இல்லை மற்ற பிஸ்னஸ்க்காக பண்ணுறவன்ட்ட கொடுத்துருக்கான். இப்படி தான் இதை கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க. 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிடும். யார் யார் எவ்வளோ பணம் எங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ பணத்துக்கு சொத்து வாங்கியிருக்காங்க. இது போக நம்ம ஸ்டாலின் உதயநிதி மட்டும் வெளிநாடு. அவங்கள லண்டன் அண்டு இதில் சவுதி அரேபியா, சவுதி அரேபியானா துபாய், கனிமொழியை சிங்கப்பூர். இது 3ம் ஈடிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஈடி க்ளீனாக கொடுத்துருவான். இவங்களுக்கு இவ்வளோ சொத்து வெளிநாடுகளில் இருக்குது. அதையும் எடுத்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதாவுக்கு மட்டும் 66 கோடி சொத்து சேர்த்தாங்களாம். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு. அந்த அம்மா பேரில் எந்த சொத்தும் இல்லை. எல்லாம் சசிகலா கொள்ளையடிச்சது அந்த அம்மா தலையில் தூக்கி போட்டாங்க. அப்போ இவங்க கொள்ளையடிச்சது பூரா யோகியன் உத்தமன் யோகிய சாமணின்னு உட்காந்துருக்கான் ஒவ்வொருத்தரும். இவன்கிட்ட இருக்கிற அத்தனையும் சுருட்டுனீங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த மோடி சொன்னார் பாருங்க, ஸ்விஸ் பேங்க்குன்னு நம்ம நாட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் அக்கௌண்ட்டில் போடலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பணம் அடித்து வச்சுருக்காங்க இந்த அயோக்கிய பசங்க. மந்திரியாக இருந்தவன், முன்னாள் மந்திரியாக இருந்தவன் எல்லா பேரும் வெளிநாடுகளில் வச்சுருக்கான். இவர் எடுத்து ஈடி எடுத்து பல விஷயம் அவங்க தான் கொடுத்தாங்க. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு இவன் துபாயில் கம்பெனி வச்சுருக்கிறது தான் சொன்னாங்க. ஆனால் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிடிக்க மாட்டேங்கிறான்னா 23 எம்பிப்பா இருக்குப்பா, நம்மளை கவுத்தி விடுவான்ப்பான்னு அவன் பயப்படுறான். இங்கே இருக்கிறவன் பார்த்தா, இப்போ நீங்கள் பாருங்கள், மந்திரிங்கள அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு 1 கோடி 2 கோடி 1 கோடி 2 கோடி. பொன்முடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி. ஆனால் பொன்முடி பையன் கௌதம் சிகாமணின்னு அவர் வெளிநாட்டில் 100 கோடிக்கும் கம்பெனியை விற்றுருக்காரு. அப்போ பொன்முடி சொத்தெல்லாம் என்ன ஆகுது? அதே மாதிரி மந்திரிங்க ஒவ்வொருத்தனும் கேகேஎஸ்எஸ் போய் பாருங்க, இங்கே சவுத்தில் எல்லாத்தையும் அவ்வளவு சொத்து வச்சுருக்கான். நீங்கள் கொடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு எவன் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான்னு சொல்லுங்க, அவளையும் கண்டுபிடிச்சிடுவான். ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் போய் எவன் பேரில் பினானிமி பேரில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, எவன்கிட்ட வட்டிக்கு கொடுத்து வச்சுருக்கான், புட்டிச்சு உள்ளே போடுங்க. அவ்வளோ பற்றியும் இதாப்பா சொத்துன்னு கொடுத்துருவான். சொத்துன்னு கொடுத்தோன்னா அவளை பற்றி அடித்து துரத்திட்டு அந்த சொத்தை பூரா விற்று கடன் அடையுங்க. மீதி இருக்கிற பணத்தை பாவம் ஏழை வாழைகளுக்கு கொடுங்க. அதைத்தானே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன்.
எப்படியா விளக்கு எடுக்க முடியும்னா கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதை வந்து அட்டாச் பண்ணு இந்த சொத்துக்களை எல்லாம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கான் சென்னையில். இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் இணையா தொழில், ஒரு தொழிலும் இல்லை. என்ன தொழில்? 10,000 கையில் வச்சிருக்கேங்கிறாரு. அப்போ சென்ட் ஆஃப்ரோடைய வீடு மட்டும் எப்படி வந்தது? சித்தரஞ்சன் சாலை வீடு மட்டும் எப்படி வந்தது? வேளச்சேரி வீடு எப்படியா வந்தது? 10,000 வச்சிருக்காரு. கார் இல்லை, பங்களா இல்லை. அப்போ சித்தரஞ்சன் சாலை வீடுனா பதில் இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களை பூரா எல்லாத்தையும் பிடிச்சி இந்த உதயநிதி பூரா சவுதி அரேபியா போய் பிடிங்க. சவுதி அரேபியா, துபாய் போய் பிடிங்க. கனிமொழியை போய் சிங்கப்பூரில் பிடிங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். கேட்டால் இவன் வாங்கி இவன் கொள்ளடிச்ச பணம் 20,000 கோடி மாதம் 3 மாதத்தில் கட்டுறாங்க வரி. கேட்டால் விஜய் தலையில் தூக்கி போகிறான். பாவம் அந்த மனுஷன் சம்பாதிக்காதால அவர் தலையில் தூக்கி அந்த ஆள் தான்யா 20,000 கோடி கடன் வாங்குறாருங்கிறான். இப்படியே இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இல்லாதையும் பொல்லாதையும் இதுதான். இவன் அடிச்சுட்டு வட்டி கட்டுறால இவரெல்லாம் யோகியன் அப்படின்னு கதையை பரப்புறான். அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கங்க. இவர்கள் வாங்கிய கடன் எல்லாம் இவர்கள் கொள்ளையடித்த பணத்தைக்கான வரி 10 லட்சம் கோடியை அடித்தாங்க. அதுக்கான வரி எல்லாம் சொத்துக்களாக இவங்க பேரில் இருக்குங்கிறது தான் உண்மை. அதை எப்படி மீட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் அரசாங்கம் எப்படி வெயிட் பண்ணி எப்படி மீட்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட வாங்க, யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள் அனுப்புங்க, நான் சொல்லேன், ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறேன் எப்படி எப்படின்னு. அவ்வளோ வேலை சொத்தும் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. மார்க்கெண்டையன் அந்த எம்எல்ஏ கையை உடிப்பேன் காலை உடிப்பேன்னாருல, அவர் பாளையங்கோட்டை சிலையில் இருக்கார். அவர் இன்றைக்கி நம்ம இவர் பாலிலால் உதயநிதியை போய் பார்த்துட்டு என்னங்க அப்படிங்கிறாரு. என்னங்க ஜாலியாக இருக்காருங்க அவர் சிலையில். சிலையை பார்த்தல நாங்கள் பயப்படுற ஆள் இல்லைங்க, நாங்கள் மிஸ்ஸா சிலையவே பார்த்தோம். உங்கள் வயசு என்ன? மிஸ்ஸா சிலை மிஸ்ஸா சிலை வந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்கள் வயசுக்கும் மேலே ஆச்சு. என்ன 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 தெரியும் மிஸ்ஸாவை பற்றி? மீசாவில் கொள்ளையடிச்சவன் இது பண்ணவன் அவளை பற்றியும் இது போட்டு பிடிச்சி உள்ள போட்டான். இவர் மிஸ்ஸா சிலையை பார்த்தேன். இவர் மிஸ்ஸா சிலை உங்கள் கட்சி என் கட்சி மிஸ்ஸா சிலை மிஸ்ஸாவை பார்த்தவன்லாம் செத்து போயிட்டான். எவனும் உயிரோடு இல்லை. ஒருத்தவங்க மீசாவை பற்றி என்ன தெரியும்? மீசா கொண்டு வந்து டிஎம்கே காரன்லாம் போட்டோன்னே கருணாநிதி தூது அனுப்புனார். இரா செழியன் நெடுஞ்செழியன் ஒரு மந்திரி இருந்தார், அவருடைய தம்பி இரா செழியன். அவரை கருணாநிதி தூது அனுப்பினார். சாமியே சரணம்னார், இந்திரா காந்தியே சரணம். இந்திரா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், உள்ளே பிடிச்சவங்கள வெளியில் விடுங்கன்னு. பயப்படலன்னுலாம் ஊரில் ஏமாத்தாதீங்க. மீசாவுக்கு என்னென்ன பயந்தீங்க, மீசாவுக்கு என்ன உங்கள் அப்பா என்னென்ன பண்ணார், மீசாவில் சும்மா பிடிக்கல, மற்றவங்களெல்லாம் மீசாவில் பிடிச்சாங்க, அந்த உங்கள் அப்பா மட்டும் வேறு இதில் பிடிச்சார். அது வித்யாசாகர்கிட்ட கேளுங்க. வித்யாசாகர் அவரை கதையாக சொல்லுவார். ஜெயிலில் பிடிச்சி அடித்தார் அவரெல்லாம் சும்மா படித்தாங்க. நீங்கள் பண்ண அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஆள் வரலை. இன்னும் ஜெயலலிதா வந்தோடனே உதைக்க வந்தாங்க. நீங்கள் போய் கை காலில் விழுந்து சசிகலாட்ட விழுந்து சமாளிச்சிங்க. இப்போ வந்துக்கிட்டு ஒரு பெரிய யோகியர் மாதிரி பாளையங்கோட்டை சிலையில் போய் அவரை பார்த்துட்டு ஏயா போய் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் பார்ப்பேன். வாரம் 2 தடவை தான் பார்க்க முடியும். 2 தடவையும் உங்கள் மூஞ்சியை போய் காட்டிட்டு வந்துட்டிங்கன்னா அவன் குடும்பத்து மூஞ்சியாச்சும் பார்த்துருப்பான், தெம்பாவாச்சும் இருப்பான். அப்படிங்கிறது உதயநிதி எல்லாம் பார்த்து என்ன ஆகப்போகுது? தைரியமாக இருக்க அப்படிம்பாரு. இவர் உள்ளே போனால் தானே இவருக்கு தெரியும். இவர் உள்ளே போயிடுவார் கூடிய சீக்கிரம். அதனால் இவர் பெரிய யோகியர் மாதிரி இன்றைக்கி அவரை போய் பார்த்துட்டு மீசா அவர் ஜாலியாக இருக்கார். 8 நாள் ஆச்சு. ஏன் 8 நாள் ஆச்சு? வக்கீல்கள் படை வச்சுருக்கீங்களே, விடுங்களேன். அதனால் அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அப்படியே மைக்கில் பேசிட்டு உதயநிதி போயிருக்காரு. இதே மாதிரி உங்கள் குடும்பத்து இது அந்த அழகிரி பொண்ணு அதை அரைஞ்சது நேற்று பேசணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே விட்டுச்சு அந்த அம்மா. அப்புறம் இப்போ கேட்டோம் என்னையாச்சு அப்படின்னு. அந்த இதுக்கு அந்த ஃப்ளாட் பூரா அந்த அம்மாவுக்கு சொந்தமாக பூராவும் எல்லாம் மற்றவங்க பணம். ஏதாவது சொல்லி உங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது? ஒரு ஃப்ளாட்டே வாங்கியிருக்காங்க. ஒரு 8 7 8 நிறைய ஃப்ளாட் இருக்குது, இவங்களே வாங்கி கட்டியிருக்காங்க.
அதில் போய் ஸ்டேட் பேங்க்கை போய் உட்கார வச்சுருக்கான். அந்த ஸ்டேட் பேங்க் மேனேஜர் தான் இப்போ தகராறு பண்ணது. அவருக்கு லிஃப்ட் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிருக்கு. அந்த ஈவெண்ட்டை சொல்லியிருக்காங்க, நாங்கள் உள்ள வாடகை கொடுக்குறோம்ப்பா, மெயின்டெனன்ஸ் பார்க்குற மேனேஜரை கூப்பிடுப்பான்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜரை கூப்பிடுறாரு. சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு. என்னப்பா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் அந்த அம்மாவையே பார்க்குறேன் அப்படின்ட்டு முதலாளி அம்மாவை அவங்கள கேட்டிருக்காரு. ஒரே போடும் அந்த அம்மா முதலாளி அம்மா ஒரே போடும் அடி வாங்கிட்டு அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜருக்கு சொல்லிக்காரு, சீஃபுக்கு அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவர் சிசிடிவி கேமராவிலேருந்து எடுத்து அனுப்பிட்டார். அந்த ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சீஃபுக்கு போகணுன்னு அவர் சொன்னார்னா, முதல்ல இதை சமூக வலைதளங்களில் போடு, அப்புறம் போய் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உடனே அவர் என்ன பண்ணார், மேனேஜரு அங்கே போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சமூக வலைதளத்துலையும் ஃபுல்லாக போட்டு பேரை கெடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அந்த அம்மாவை ஏன் கைது பண்ணலாங்கன்னு கேட்குறாங்க. அது சட்டம் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு 7 வருஷத்துக்கு உள்ள தண்டனை இருந்தால் கைது பண்ணக்கூடாது, விசாரிக்கத்தான் செய்யணும், வழக்கு பதிவு பண்ணலாம், ஆனால் கைது பண்ணக்கூடாதுங்கிறான். ஆனால் இதை சரியான அவன் போலீஸ் எல்லாத்துலேயும் செய்கிறானா, வேண்டியவனை கைது பண்ணுவான், வேண்டாதவனை விட்டுருவான். அதனால இந்த அம்மாவை நிறைய ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கும். அழகிலேயே பேசியிருப்பார் விஜய்கிட்ட. அதனால் இந்த அம்மாவை கைது பண்ணல. அந்த அம்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. மேனேஜர் பாவம் அடி வாங்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காரு, எந்த நேரத்தில் நம்மளை போடுவாங்கன்னு தெரியலேன்னு. ஃபுல்லாக வெளியில் ஆளுக்கு லீவ் போட்டு ஆஃபீஸ் வரவே பயப்படுறாரு. வர்ற வழியில் அவன் பாட்டுக்கு கிருஷ்ண மாதிரி அப்படியே கீழே போட்டு கழுத்து எடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுடா அப்படின்னு பார்த்துட்டு மேனேஜர் ரொம்ப பயத்தில் இருக்காரு. அவங்களுக்கு என்ன கோவம்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட கோவம் இல்லை, ரொம்ப கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு இந்த வர குறி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இனி யாரும் ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தால் ஸ்டேட் பேங்க் மேனேஜரை அப்போது காலி பண்ணியிருப்பாங்க, மறுநாளே காலி பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலின் ஆட்சி இல்லாததுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு அவங்கள கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணுறதுக்கு சிறிதெல்லாம் சிறிய குற்றமாக கருதப்படும். ஆனால் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அதில் விஜய் அரசாங்கம் சரியான பாதையை செய்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து ஒரு மந்திரி, இப்போ மரியவல்சன் ஒரு மந்திரி, ஒரு நிதி மந்திரி சொல்லிகிட்டு இருக்காரு, இவங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு தெரியல, பாதியில் சட்டசபை விட்டு வெளியில் போயிட்டாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கோம் கதையெல்லாம் அசரப்போகிறாங்க பாருங்க, பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு காமிக்கிறோங்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு தெரியாத மாதிரி அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதுல ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில ஜெயிச்சவர், அப்படியே என்னதுன்னு கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலா இது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இதனால நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க அட்ரஸ் பண்றேன் ஹார்பர்ல. வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்றோம், அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. மந்திரிக்கு சொன்னேன், இவ்வளவுதான் இருக்கீங்களாப்பா, பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு தெரியலன்னா நினைக்கிறீங்க, இவங்க சட்டசபை விட்டு போனால் பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு தெரியாதா, இவங்க ஊரை முழுங்குற பயிலுங்க, ஆளையே முழுங்குற பயிலுங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிறது சாதாரண ஆளுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமியே கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ரொம்ப நாள். இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே அறிமுகப்படுத்தி வாங்கியிருக்கான். பார்ட்டிக்கு வாங்குற ஃபண்டுங்கிறது இவங்களுக்கு தெரியாத, அதனால எல்லா பேரும் ஜெயிலுக்கு போகிறான், ஜெயிலுக்கு அனுப்புங்க, பணத்தை பூரா திருப்பி வாங்குங்க, எங்களுக்கு அதுதான் வேண்டும். அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் சொத்துக்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தேவை, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி பாருங்க. நீ பார்ட்டி ஃபண்டை பிடிப்பையோ இல்லை வேறு ஃபண்டை பிடிப்பையோ, அவன் வாங்கின லஞ்சத்தை பிடிப்பையோ, இதெல்லாம் பிடிப்பேன், அது எதை வேணாலும் பிடிங்க, எங்களுக்கு தேவை. லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்தாம் பாருங்க மந்திரி ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி உட்பட அவ்வளோ பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி பறித்து அவ்வளவு சொத்தையும் அரசாங்கத்தில் சேருங்க. ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் பணத்தை பிரித்து கொடுங்க, பணக்காரர்களுக்கு வேண்டாம், பணக்காரங்க அதை எதிர்பார்க்கலை, ஏழைகளுக்கு கொடுங்க, ஏழ்மையை குறையுங்கள், மற்ற நல்ல திட்டங்களை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் அரசாங்கத்துக்கு சொல்கிறோம். அதனால் பார்ட்டி ஃபண்டு இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் அரசாங்கத்தில் சேருங்க, கடன் சுமையை குறையுங்க. விவசாய சங்க பிரதிநிதிகளாம் 63 விவசாய சங்க பிரதிநிதிகளாம் அந்த ராசா போகிறவன் வரவனெல்லாம் ஒரு 40-50 பேரை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க.
அங்கே பார்க்க வந்தவன் 63 பேர் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, 63 விவசாய சங்கங்களாம். ஒவ்வொரு சங்கமும் சேர்ந்து எல்லா சங்கமும் சேர்ந்து கூட்டு அமைப்பை உருவாக்கிட்டாங்களாம். உருவாக்கினா எத்தனை பேர் வரணும்? 63 பேர்னா 10 பேர் வச்சாலே எவ்வளோ வரணும்? அங்கே 30 40 பேரை கூட்டிகிட்டு வந்து அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பொன்னாடியை போற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் என்ன இருக்காரு, 63 பேர் பார்க்க வந்து 63 சங்கம், 63 சங்கம்ங்கிற நீ என்ன 10 50 பேர் கூட இல்லை. அது அப்படி தான். அது உங்களுக்கு டிவிக்காக அப்படி நான் செய்தி கொடுத்துட்டேன், நான் காமிக்கிறேன்ட்டு. அப்புறம் இந்த கருணாநிதி டிவி உள்ளெல்லாம் போய் அங்கே வேலை பார்த்தவங்க அந்த பக்கத்து இதில் வேலை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து கூட்டமாக கூட்டி அப்படியே வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. அந்த வீடியோ பாரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வரபடி கணக்கை காமிச்சிட்டு இவ்வளோ பேர் கட்சியில் சேர்ந்து விட்டார்கள். ஸ்டாலின் தலைமையை விரும்பிட்டாங்களாம். எந்த விவசாயியாக விரும்புவான்? விவசாயி பட்டப்பாடு அவனுக்கு இல்லை தெரியும் இங்கே ஆட்சியில். அதனால் ஸ்டாலினை எவனும் விரும்ப மாட்டான். கொஞ்ச நாள் தான். அறிவாலயத்துக்கு மட்டும் வாக்கிங் போயிட்டு வர வேண்டியது தான் ஸ்டாலின். இன்னுமே அடையாள தியாசபிக்கல் சொசைட்டியை உள்ளே விட மாட்டான். இங்கேயே சுற்றிட்டு உங்கள் அண்ணா அறிவாலயத்தில் உங்கள் அப்பா வாக்கிங் போன மாதிரி போயிட்டு கதையை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.